லைஃப்ல அடுத்தவங்க சக்சஸ் ஆகிறத, க்ரோ ஆகிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாத, தாங்கிக்கவே முடியாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய 3 ஹேபிட்ஸ் என்னன்னு தெரியுமா? நம்பர் 1, நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் மாதிரியே எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு இவங்க ஆசைப்படுவாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேல பழி போட ஆரம்பிப்பாங்க. இவங்க லக்ல ஜெயிச்சுட்டாங்க, இல்லைன்னா வேற யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் சக்சஸ் ஆயிருக்காங்க, இல்லைன்னா இவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க அப்படியே போற போக்குல லக்ல தான் ஜெயிச்சாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்பர் 2, இவங்களுக்கும் லைஃப்ல வந்து ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைகள்லாம் இருந்திருக்கும். ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய உழைக்கணும் இல்லையா, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை பண்ணாம நம்ம மட்டும் தோத்துட்டோம், இவங்க மட்டும் லைஃப்ல சக்சஸ் ஆகிட்டே போறாங்களே அப்படிங்கிற பொறாமையே வந்து கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு நம்ம மேல கோபமா மாறும். இந்த கோபம் கூடிய சீக்கிரத்துல வெறுப்பா மாறிடும். இந்த வெறுப்பு அவங்க பேசும்போது அது அப்படியே வெளிப்படும். நம்பர் 3, இந்த பொறாமப்படுறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லைஃப்லயே அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட சூப்பரான கார் இருக்கு, அவங்களோட வீடு சூப்பரா இருக்கு, என்கிட்ட அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அடுத்தவங்களோட லைஃபையே பார்த்துட்டே இருந்தா அதுக்கப்புறம் எப்படி அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்லாம் இருக்கும்.